வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுடைய 10 வருஷ கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த ஒரு 15 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் இப்போ கொடுக்க போகிறேன். அது டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் அதில் இருக்கும். அதனுடைய சப்ஹெட்டிங், அது என்ன எக்ஸ்ப்ளனேஷன், அது எல்லாமே கொடுத்துருக்கேன். செக்ஷன் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். தமிழ் மீனிங்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்க என்னென்னா, ஒரு தடவை 2 தடவைக்கு காதில் கேட்டிங்கனாலும் உங்களால் அந்த கொஷின் அந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக எழுத முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் உடைய 15 மார்க்ஸ் கொஷின். இது 10 இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்தது. இது எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஃபார் அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் ஆர் ஹவ் ஏ காப்பிரைட் இஸ் ஏ அசைன்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி இல்லைனா இப்படி இதில் எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்கள் விஜய் லாஸ் சீரிஸ் புக் வச்சுருந்தீங்கன்னா 41வது பக்கம் அப்புறம் 54வது பக்கம் எடுத்துக்கோங்க. இதில் என்னென்னா ஹவ் ஏ காப்பிரைட்ஸ் இஸ் அசைன்மெண்ட். இப்போ இதில் என்னெல்லாம் சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் அண்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட் செக்ஷன் 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா காப்புரிமையின் வாழ்வாதாரம் மற்றும் பொருள் பிரிவு 13 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் லிட்ரஸி அப்படின்றாங்க. ஒரிஜினல் லிட்ரஸின்னா ஒரிஜினலான இலக்கியம் அப்படின்னா. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம்ஸு, அதுக்கப்புறம் சவுண்ட் ரெக்கார்ட், இது 3 கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு சப்ஸ்டன்ஸ் அண்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட் செக்ஷன் 13 கீழே ஒரிஜினல் லிட்ரஸி, சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம்ஸ் அண்டு சவுண்ட் ரெக்கார்டிங். அதுக்கு அடுத்தது இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஃபார் காப்பிரைட் சப்ஸ்டன்ஸ் செக்ஷன் 13(2). அது 13, இது 13(2). அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் அண்டு காப்பிரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைஷன் காப்பிரைட்டில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அண்டு காப்பிரைட், எக்ஸாமினேஷன் பேப்பர் அண்டு காப்பிரைட், அண்டு கைட் புக்ஸ் அண்டு காப்பிரைட், அதுக்கப்புறம் நோட்ஸ் அண்டு ஹெட் நோட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பப்ளிஷ்ட் இன் ஜேர்னல்ஸ், அதுக்கப்புறம் வீடியோ ஃபிலிம்ஸ் ஆர் காப்பிரைட். இது மொத்தம் இது 5 கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து போர்ட்ரேட் அண்டு பிக்சர் அண்டு காப்பிரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே கொஷின்ஸ் தான். என்ன கொஷின் எழுதணும் அப்படின்னா வாட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன், எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஃபார் அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் அண்டு ஹவ் ஏ காப்பிரைட் இஸ் சப்ஸ்டைனன்ட். இது எது கேட்டாலும் நீங்கள் இதுதான் எழுதணும். இதுக்கு ஆன்சர் வந்து சப்ஸ்டன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட் செக்ஷன் 13, அதுக்கப்புறம் ஒரிஜினல் லிட்ரஸி, சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம்ஸ், சவுண்ட் ரெக்கார்டிங். ரெண்டாவது வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் காப்பிரைட் சப்ஸ்டன்ஸ் செக்ஷன் 13(2), அப்புறம் கம்ப்ளைஷன் அண்ட் காப்பிரைட், அது கீழே வருது தான் டிக்ஷனரி அண்ட் காப்பிரைட், எக்ஸாமினேஷன் பேப்பர் அண்ட் காப்பிரைட், கைட் புக்ஸ் அண்ட் காப்பிரைட், அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் அண்ட் ஹெட் நோட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பப்ளிஷ்ட் இன் ஜேர்னல்ஸ், அதுக்கப்புறம் வீடியோ ஃபிலிம்ஸ் அண்ட் காப்பிரைட், பார்ட்டிஷன் அண்டு பிக்சர் அண்டு காப்பிரைட். இதோட இது முடியுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா காப்பிரைட் இஸ் an exclusive right to creator who produce original work. Copyright is meant to protect the expression of idea but not ideas. அதாவது பதிப்புரிமை என்பது அசல் படைப்புகளை உருவாக்கும் படைப்பாளர்களுக்கான பிரத்யேக உரிமை. பதிப்புரிமை என்பது கருத்துக்களின் வெளிப்பாட்டை பாதுகாப்பிற்கே, ஆனால் கருத்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சப்ஸ்டன்ஸ் ஆஃப் காப்பிரைட் requires that the work be original. A man is entitled to the fruits of his intellectual creation. Copyright owner can print, publish and sell copy of his work. Copyright substance, its translation, completion to பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஆர் ஒரிஜினாலிட்டி, கிரியேட்டிவிட்டி அண்ட் ஃபிக்ஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா பதிப்புரிமையின் வாழ்வாதாரத்திற்கு படைப்பு அசல். ஒரு மனிதன் தனது அறிவார்ந்த படைப்பின் பலன்களுக்கு உரிமை உள்ளவனாக இருக்கிறான். பதிப்புரிமை உரிமையாளர் தனது படைப்பின் நகல்களை அச்சிடலாம், வெளியிடலாம் மற்றும் விற்கலாம். பதிப்புரிமை மொழிபெயர்ப்பிலும் தொகுப்புகளிலும் உள்ளது. அடிப்படை தேவைகள் அசல் தன்மை, படைப்பாற்றல் மற்றும் சரி செய்தல். இதுதான் வந்து காப்பிரைட்ஸ் உடைய ஒரு விளக்கம். ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்தது 54வது பக்கத்தில் பாருங்கள். விஜய் லா சீரிஸ் இருந்தால், ஏன்னா இதுலேயே வந்து இன்னொரு கொஷின்ஸும் சேர்த்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதில் வந்து அசைன்மெண்ட் கேட்குறாங்க பாரு, காப்பீஸ் ரைட்ஸே அசைன்மெண்ட் கேட்குறாங்க இல்லையா. இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்டுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் செக்ஷன் 18 to 19 அப்படின்னு எழுதணும். இதில் வந்து அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்டுக்கு வந்து 18 செக்ஷன் வந்து என்ன அப்படின்னா 18 to 19 அப்படின்னு எழுதணும். இதில் வந்து 18 கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட். ரெக்யர்மெண்ட் ஆஃப் வேலிட் அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் வந்து
19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 19 வருது. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் அசைன்மெண்ட், கடைசியில் மோட் ஆஃப் அசைன்மெண்ட் அப்படி வருது. அது வந்து என்னென்னா மோட் ஆஃப் அசைன்மெண்ட்டுக்கு எந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஷார்ட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்டினுடைய ஷார்ட்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஓனர் ஆஃப் காப்பிரைட் மே அசைன் த ரைட்ஸ் டு எனி அதர் பர்சன். அப்படின்னா பதிப்புரிமையின் உரிமையாளர் வேறு எந்த நபருக்கும் உரிமைகளை வழங்கலாம். அசைன்மெண்ட் மே பி எய்தர், எதை பற்றி சொல்கிறோன்னா அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் பற்றி சொல்கிறோம். அசைன்மெண்ட் மே பி எய்தர் ஓலி ஆர் பார்ஷியலி, பணி முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இருக்கலாம். அசைன்மெண்ட் மே பி எய்தர் ஜென்ரலி ஆர் சப்ஜெக்ட் டு லிமிடேஷன். காப்பிரைட் மே பி அசைன்மெண்ட் இன் ஏ ஃபியூச்சர் ஒர்க் ஆல்சோ. அதாவது ஒதுக்கீடு பொதுவாக அல்லது வரம்புகளுக்கு உட்பட்டதாக இருக்கலாம். எதிர்கால வேலையிலும் பதிப்புரிமை ஒதுக்கப்படலாம். அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். அசைன்மெண்ட் மஸ்ட் பி duly signed either by assigner or by his agent. எதிர்கால வேலையிலும் பதிப்புரிமை ஒதுக்கப்படலாம். பதிப்புரிமை வழங்குவது எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். நியமிப்பவர் அல்லது அவரது முகவர் மூலம் பணியானது முறையாக கையொப்பமிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட்ஸ் அசைனட் டியூரேஷன் டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைடு அப்படின்றாங்க. அப்படின்னா ஒதுக்கப்பட்ட உரிமைகள், கால அளவு, பிராந்திய அளவு ஆகியவை குறிப்பிடப்பட வேண்டும். term of extension or termination must be specified. நீட்டிப்பு அல்லது முடித்தல் விதிமுறைகளை குறிப்பிட வேண்டும். In the absence of assignment period, it shall be deemed to be 5 years. பணிக்காலம் இல்லாத பட்சத்தில் அது 5 வருடங்களாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, how does the copyright protect the economic interest and moral rights, or who is an author, explain special rights or moral rights of an author அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே moral ரைட்ஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இதுலேயும் moral ரைட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் ஸ்பெஷல் ரைட்ஸ் அண்ட் moral ரைட்ஸ் ரெண்டுத்தையுமே கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் உங்கள்கிட்ட விஜய் லா சீரிஸ் புக் இருந்தால் 25ஆம் பக்கம் பாருங்கள். அதில் சேலிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காப்பிரைட்ஸ் ஆக்ட்ஸ் 1957 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் ஆக்ட்ஸ் வந்து 1957. இதில் சப்ஹெட்டிங் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து இந்த காப்பிரைட்ஸ் ஆக்ட்ஸ் வந்து 1957 வந்து இது எப்போ ஆரம்பிச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து 19 Act replied the Indian Copyright Act 1911, the Copyright 1914, which were passed by the Parliament of United Kingdom. The Copyright Act is now in full conformity with all the international instruments in general and the TRIPS obligation in particular. A Copyright Act 1957 is the primary legislation dealing with the protection of copyright in India. It contains 79 section இருக்குது. இது எத்தனை இருக்குன்னா மொத்தம் 79 செக்ஷன் இருக்குது இதில் section and supplemented by the Copyright Rules 1958. The Copyright Act 57 comes into force on 21 January 1958. The Act has been amended 5 times. 5 முறை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்பப்போ பண்ணியிருக்காங்கன்னா 1983, 84, 92, 94, 1999 இத்தனை 5 முறை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரென்ஸ் ஒர்க் இன், இது வந்து காப்பிரைட்ஸ் ஆக்ட்ஸ் 1957. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஒர்க் இன் விச் காப்பிரைட் சப்ஸ்டன்ஸ், ரெண்டாவது டாபிக் இது. மூணாவது வந்து அத்தாரிட்டி அண்டர் த ஆக்ட். நாலாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் காப்பிரைட். அதுக்கப்புறம் ஓனர்ஷிப்ஸ் அண்டு அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட், லைசன்ஸ் ரிலேட்டிங் டு காப்பிரைட், அதுக்கப்புறம் டேர்ம் ஆஃப் காப்பிரைட், அப்புறம் காப்பிரைட் சொசைட்டி, ரைட் ஆஃப் ப்ராட்காஸ்டிங், ஆர்கனைசேஷன் அண்ட் ஆஃப் பெர்ஃபார்மர், காப்பிரைட் ஆஃப் ஃபாரின் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் காப்பிரைட், ரெமிடிஸ் அகெயின்ஸ்ட் த இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்ஸ். இது எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ்க்கு எழுத வேண்டியது இதெல்லாமே. அதுக்கப்புறம் இது என்னுடைய ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம படிச்சுக்கலாம் ஒரு தடவை. அது என்னென்னா இது மொத்தம் எத்தனை 14 சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. 14 சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. 13 சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து காப்பிரைட்னா என்ன அப்படின்றது ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். காப்பிரைட் ஆக்ட் 1957 டீல்ஸ் வித் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காப்பிரைட் இன் இந்தியா அப்படின்றாங்க. அப்படின்னா பதிப்புரிமை சட்டம் 1957 இந்தியாவில் பதிப்புரிமை பாதுகாப்பாக கையாள்கிறது.
அதுக்கப்புறம் சட்டம் the act contains 79 section under the copyright rules 1958. The act comes into force on 21st January 1958. The act has been amended in 1983, 1984, 1992, 1994, 1999. Copyright subsists in literacy, musical, dramatic, artist work. மொத்தம் 4 சொல்லியிருக்காங்க. literacy, musical, dramatic and artist work. Copyright subsists cinematography films and sound recording too. Computer programs are also protected under the Act. There is no copyright in an idea. Register of copyright attend to the registration of copyright. Register shall act under the superintendence of central government. Registration of copyright is voluntary. Copyright exists from the moment the work is created. Registration is not record for acquiring or enforcing copyright. Registration is a prima facie evidence to ownership of copyright. Author of a work shall be the first owner of copyright. Owner of copyright may assign the copyright wholly or partially. இதில் வந்து எல்லாமே இதனுடைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. காப்பிரைட்ஸ் ஆக்ட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இருக்குது. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க. தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறது காப்பிரைட் ஆக்ட்ஸ் வந்து 1957 டீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பதிப்புரிமை பாதுகாப்பாக கையாள்கிறது. சட்டம் 79 பிரிவுகள் மற்றும் பதிப்புரிமை விதிகள் 1958 ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த சட்டம் 21 ஜனவரி 1958 நடைமுறைக்கு வந்தது. சட்டம் 1983, 84, 92, 94, 99 திருத்தப்பட்டது. இலக்கியம், இசை, நாடகம், கலைப்படைப்புகள் ஆகியவற்றில் பதிப்புரிமை நிலை பெறுகிறது. நகல் உரிமை ஒலிப்பதிவு, படங்கள், ஒலிப்பதிவுகள் போன்றவற்றில் உள்ளது. கணினி நிரல்களும் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கின்றன. ஒரு யோசனையில் பதிப்புரிமை இல்லை. பதிப்புரிமை பதிவாளர் பதிவாளர் மத்திய அரசின் மேற்பார்வையில் கீழ் செயல்படுவார். பதிப்புரிமை பதிவு தன்னார்வமானது. படைப்பு உருவாக்கப்பட்ட தருணத்திலிருந்து பதிப்புரிமை உள்ளது. அதுக்கப்புறம் பதிப்புரிமையை பெறுவதற்கு அல்லது செயல்படுவதற்கு பதிவு தேவையில்லை. பதிவு என்பது பதிப்புரிமையின் உரிமைக்கு முதன்மையான ஆதாரமாகும். ஒரு படைப்பின் ஆசிரியர் பதிப்புரிமையின் முதல் உரிமையாளராக இருக்க வேண்டும். பதிப்புரிமையின் உரிமையாளர் பதிப்புரிமையை முழுமையாக அல்லது பகுதியாக ஒதுக்கலாம். பதிப்புரிமை ஆசிரியரின் வாழ்நாள் மற்றும் 60 ஆண்டுகள் வரையில் இருக்கும். பதிப்புரிமை சங்கத்தில் அதுக்கப்புறம் பதிப்புரிமை சங்கத்தில் வந்து உரிமையாளர் பதிப்புரிமை சங்கத்தை பதிவு செய்வதற்கு சட்டம் வழங்குகிறது. சட்டம் சிவில் மட்டுமல்ல, குற்றவியல் தீர்வுகளையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து கொஷின்ஸ் பார்க்கலாம். அடுத்து கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த டாக்ட்ரைன் ஆஃப் டிசப்டிவ் சிமிலாரிட்டி அண்ட் ஸ்டேட் த ரெமிடிஸ் அவைலபிள் ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ட்ரேட்மார்க் அப்படின்னு கேட்கலாம். அல்லது இது 100ஆம் பக்கம் பாருங்கள், விஜய் லா சீரீஸ் வச்சுருந்தீங்கன்னா இது 100ஆம் பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த கேஸ் லா த டாக்ட்ரைன் ஆஃப் டிசப்டிவ் சிமிலாரிட்டி அப்படின்னா ரெண்டும் அதாவது ஏமாத்திரமாக இருக்கும், ரெண்டும் ஒத்ததாக இருக்கும். அதை பற்றின விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அது டிசிப்ளினட் சிமிலாரிட்டி வந்து செக்ஷன் 2H கீழே கொடுத்துருக்காங்க. அதன் பற்றின ஒரு விளக்கம் இருக்குது. அதில் என்ன லா கொடுத்துருக்காங்கன்னா, கே கிருஷ்ணா செட்டியார் வெர்சஸ் ஸ்ரீ அம்பால் அண்ட் கோ AIR 1917 செக்ஷன் 146. It has been held that the resemblance between the two mark must be considered with reference to the ear as well as the eye அப்படின்ட்டு ஒரு கேஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரிக் வேர்ட்னா ஜென்ரிக் மீன்ஸ் ஜென்ரல் ஆர் நான் ஸ்பெசிஃபிக். ஜென்ரல் டேர்ம் இஸ் யூஸ்டு வித் a class of product and will must like never receive protection as a trademark அப்படின்னு கொடுத்துருக்காங்க. because the law does not allow monopolies over generic terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டிசப்டிவ் சிமிலாரிட்டி அப்படின்றது என்னன்னா, 2H of the act provide that the mark shall be deemed to be deceptively similar to another mark if it is so nearly resembles that other mark has to be likely to deceive or cause confusion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரிக் வேர்ட் என்றது ஒரு ஜென்ரல் ஆர் நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசோசியேட்டட் ட்ரேட்மார்க் செக்ஷன் 16
அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் ட்ரேட்மார்க் மீன்ஸ் கன்ஃபியூசிங் ட்ரேட்மார்க், கன்ஃபியூஸாக இருக்கும். இது வந்து அசோசியேட்டட் ட்ரேட்மார்க் வந்து கன்ஃபியூசிங் ட்ரேட்மார்க். த ஆக்ட் டு ப்ரொவைட் ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அசோசியேட்டட் ட்ரேட்மார்க் அண்டர் செக்ஷன் 16 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதனுடைய செக்ஷனை தெரிஞ்சுக்கோங்க. இது கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், அதாவது கன்ஃபியூசிங் ட்ரேட்மார்க்காக இருக்கும். எதுனா இது கன்ஃபியூசிங் ட்ரேட்மார்க். அதுக்கு அடுத்தது மார்க் செக்ஷன் வந்து என்னென்னா, மார்க் வந்து செக்ஷன் 21J த Trade and Mercantile Marks Act 1958. Marks is defined under section 21J of the Trade and Merchandise Mark Act 1958 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This section provide that marks include a device, brand, heading, label, ticket, name, signature, word, letter or numerical or any combination. இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து செக்ஷன் 21J கீழே வரக்கூடியது. இது ட்ரேட் அண்டு மெர்சான்டைல் மார்க். இது வந்து என்னென்னா ட்ரேட் அண்டு மெர்சான்டைல் ட்ரேட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்சான்டைல் மார்க்ஸ் ஆக்ட் வந்து எப்போ கொண்டுனா 1958 வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பர்மிட்டட் யூஸ்ன்றது செக்ஷன் 1 வந்து M இருக்குது. பர்மிட்டட் யூஸ் அப்படின்னா பர்மிட்டட் யூஸ் டிஃபைன் அண்டர் த செக்ஷன் 1M கீழே வருது. ஆஃப் த ட்ரேட் அண்டு மெர்சான்டைல் மார்க்ஸ் வந்து ஆக்ட் 1951. இதுலேயும் அதே தான், இதுலேயும் எழுதிக்கோங்க. ட்ரேடு அண்டு மெர்சான்டைல் மார்க்ஸ் வந்து என்னென்னா 1958 வந்திருக்கு. இது வந்து செக்ஷன் 2L வந்து இது M கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா என்னென்னா அதுதான் திஸ் செக்ஷன் ப்ரொவைட் தட் பர்மிட்டட் யூஸ் இஸ் ரிலேஷன் டு ஏ ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் மீன்ஸ் த யூஸ் ஆஃப் ட்ரேட்மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா பை த ரிஜிஸ்டர்ட் யூசர் ஆஃப் த ட்ரேட்மார்க் இஸ் ரிலேஷன் டு குட் விச் கம்ப்ளைஸ் வித் எனி கண்டிஷன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் டு விச் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரேட்மார்க் இஸ் சப்ஜெக்ட். அதுக்கடுத்தது சர்வீஸ் மார்க் அப்படின்றாங்க. எஸ்எம் மட்டும் கேட்பாங்க சம்டைம்ஸு. அப்போது சர்வீஸ் மார்க்ஸு செக்ஷன் வந்து 2ல் வந்து Lல் Z கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாம் ஒன்று, இது எல்லாமே ஒன்று தாங்க, எல் கூட கிடையாது, இது ஒன்று தான். 21M இதுவும் 21Z கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் மார்க் வந்து 21Z கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் மார்க் இஸ் எ சிம்பிள் ஃபார் சர்வீஸ். சிம்பிள் அதனுடைய சர்வீஸ் மார்க் இஸ் ஒன் விச் distinction the service rendered by one person from those of other. Service means service of any discrimination which includes service in connection with business of any industrial for commercial matters such as banking, communication, education, financing, insurance, check fund, real estate and transport. So when a service mark is registered, the standard register symbol வந்து or may be used. என்ன இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா or அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆறுன்னு சொல்கிறாங்க. இப்படி தான், இப்படி ரவுண்ட் போட்டிருப்பாங்க. இது சர்வீஸ் சிம்பிள், அதுதான் சர்வீஸ் மார்க். இது பேர் சிம்பிள் வந்து எஸ்ஸு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மேபி யூஸ்டு பிஃபோர் இஸ் ரிஜிஸ்டர்ட். காமன் ப்ராக்டிஸ் டு யூஸ் த சர்வீஸ் மார்க் சிம்பிள் இஸ். அதே மாதிரி இதை வந்து எஸ்ஸு எம் அப்படின்னு சொல்லுவாங்க காமனாக. அது மட்டும் இல்லை, இது வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆல் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் சச் எஸ் கன்சல்டிங் இன் த ஃபீல்டு ஆஃப் ஃபைனான்ஸு, ஆடிட்டிங்கு, மெடிக்கல் அண்ட் லீகல் கன்சல்டன்ஸ் ஆர் இன்க்ளூட் ஃபார் பர்பஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க். இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது கலெக்டிவ் மார்க் செக்ஷன் 29 கொடுத்துருக்காங்க. கலெக்டிவ் மார்க் அப்படின்றது 2G கொடுத்துருக்காங்க. 2G collection mark is defined under section வந்து 2G. The section provide that the collective mark is trademark or service mark used or intend to be used in commons by the member of cooperative as association or other collective group or organization including marks which indicate membership in a union, association or other organization அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ பெரிய குரூப்பு ஆர்கனைசேஷன் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதில் யூஸ் பண்ணுறாங்க இந்த கலெக்டிவ் மார்க் அப்படின்றது. அதாவது லோகோவாக யூஸ் பண்ணுவாங்க. கலெக்டிவ் மார்க் கேன் பி லோகோ, ஸ்லோகனு, நேம்ஸு இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்டினரி ட்ரேட் மார்க்கு, கலெக்டிவ் மார்க்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தேர்ஃபோர் த குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆஃப் ஏ கம்பெனி ஆஃப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து லைக் கோத்ரேஜ் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம், இந்துஸ்தான் லீவர் மேபி த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப், இது எல்லாமே சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கலெக்டிவ் மார்க் அப்படின்றோம். இதுதான் கலெக்டிவ் மார்க்குடைய ஒரு டெஃபினேஷன். அதுக்கு அடுத்தது நவுன் அண்டு வில் நவுன் இன் ட்ரேட்மார்க் section 2ZG. Noun and will noun trademark in relation to any goods or service means a mark which has become associated to the substance segment of the public which such use
uses such goods or receive such service that the use of such marks in relation to other goods or service would be likely to be taken as indicating a connection in the course of trade or rendered of service between the goods or service and a person using the mark in relation to the first mentioned goods of service அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து noun and will noun trademark section 2G அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் joint trademark அப்படின்னா section 18ல 3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 18(3) of the act recognize the right of the two or more person to file application jointly. செக்ஷன் 24(1) இதிலே வந்து செக்ஷன் 24(1)ல வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா ப்ரொவைட் that two or more person who use or propose the use of trademark independently cannot apply for registration of a mark as joint property. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டின்னு அதுக்கப்புறம் செக்ஷன் 24ல 2 கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் த கண்டிஷன் சப்ஜெக்ட் டு விச் டூ ஆர் மோர் அப்ளிகன்ஸ் மே பி ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஜாயிண்ட் ப்ரொப்ரைட்டர் ஆஃப் த ட்ரேட்மார்க். இன் சச் ஏ கேஸ் த அப்ளிகன்ட் வில் பி ரெக்வர்ட் டு அக்ரி டு த condition that the mark shall be used on behalf of all the them or that the mark shall be used only in relation to an article or service connected in the course of trade with all of them அப்படின்னு சொல்லி அது முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா குட் ட்ரேட் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குட் ட்ரேட் மார்க் அப்படின்றது என்னன்னா ஏ ட்ரேட்மார்க் would be considered a good trademark when it is distinctive அப்படின்றாங்க. அப்படின்னா it should be distinctive, it should be easy to pronounce and remember, it should be capable of being described by one word. It should be easy to spell correctly and write eligibly. It should be short. It should not be descripted. It should apply to the eye as well as ear. It should not belong to the class of mark prohibit for registration. It should satisfy the requirement of registration அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ டிசப்டிவ் சிமிலாரிட்டின் கீழே இது எல்லாமே நீங்கள் எழுதணும். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மேலே இது எக்ஸ்பிளைன் த டாக்டரின் ஆஃப் சிமிலாரிட்டி அண்ட் ஸ்டேட் த ரெமடிஸ் அவைலபிள் ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ட்ரேட்மார்க்கு அல்லது எக்ஸ்பிளைன் வித் கேஸ் லா த டாக்டரின் த டிசப்டிவ் சிமிலாரிட்டி அப்படின்னு எழுதிட்டு டிசப்டிவ் சிமிலாரிட்டி அதாவது ஒத்தது ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கான டூப்ளிகேட் அது செக்ஷன் 2Hல கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜென்ரிக் வேர்டு பற்றி எழுதணும். அப்புறம் அசோசியேட்டட் ட்ரேட்மார்க்கு இது கன்ஃபியூஷன் ட்ரேட்மார்க்குன்னு சொல்லுவாங்க செக்ஷன் 16. அப்புறம் மார்க் செக்ஷன் வந்து 2(1)Jல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்மிட்டட் யூசஸ்ஸு அதுக்கப்புறம் சர்வீஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் மார்க்கு அதுக்கு அடுத்தது இது எல்லாமே வந்து த ட்ரேட் மெர்சான்டைல் மார்க்ஸ் ஆக்ட் 1958 கொடுத்தாங்க. ட்ரேடு அண்டு மெர்சான்டைல் மார்க்ஸ் ஆக்ட் வந்து 1958 கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்வீஸ் மார்க் வந்து SM சொல்லுவாங்க, இல்லைனா ஆர்ன்ற ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து செக்ஷன் 1Z கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலெக்டிவ் மார்க் வந்து செக்ஷன் 2G. நவுன் அண்ட் வெல் நவுன் ட்ரேட்மார்க் வந்து செக்ஷன் 2ZG. ஜாயிண்ட் ட்ரேட்மார்க் செக்ஷன் 18(3). குட் ட்ரேட்மார்க் வந்து செக்ஷன் 24(1), 24(2). இப்போ நான் இது 2 தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டு அதை 2 தடவை கேட்டாவே கண்டிப்பாக அடுத்த இதில் நீங்கள் எழுதிடலாங்க. இது வந்து எக்ஸ்பிளைன் த ரைட் ஆஃப் பேட்டர்னிங் அண்ட் லிமிட்டேஷன் அண்டர் த பேட்டன்ஸ் ஆக்ட். உங்கள்கிட்ட விஜயலாஸ் சீரீஸ் புக்ஸ் இருந்துச்சுன்னா 154 பக்கம் எடுத்து பாருங்கள். இது 4 தடவை கொஷின் பேப்பரில் வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஷின். அப்படியும் கேட்பாங்க எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் ஃபார் ஏ பேட்டர்ன், வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் பேட்டர்னி அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா வாட் ஆர் த ஆப்ளிகேஷன் ஆஃப் பேட்டர்னி, ப்ரீஃப்லி டிஸ்கஸ் சம் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இன்ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரே கொஷின்ஸ் கீழே வருது. ஸோ இந்த 3 கொஷின்ஸுமே பார்த்தோங்க எல்லாமே ஒரே கொஷின்ஸ் கீழே வருது. இதுக்கு என்ன எழுதணும்னா ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் பேட்டன்ட் அப்படின்னு வருது. இது வந்து என்னென்னா செக்ஷன் 48 வரக்கூடியது. எது எதுனா ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு யூஸ் அண்ட் எக்ஸஸ் த பேட்டன்ட் அப்படின்னா இது வந்து செக்ஷன் 48 கீழே வருது. செக்ஷன் 48. அதுக்கப்புறம் ரைட் டு அசைன் அண்ட் கிராண்ட் லைசன்ஸ் இருக்குது. இது வந்து செக்ஷன் 70 கீழே வருது. அதுக்கப்புறம் இது வந்து அசைன்மெண்ட் அண்டு கிராண்ட் லைசன்ஸு. அதுக்கப்புறம் ரைட் டு சரண்டர் த பேட்டன்ட் அப்படின்னும்போது இது வந்து செக்ஷன் 63 கீழே வருது. அப்புறம் ரைட் டு பிஃபோர் சீலிங் வந்து செக்ஷன் 24. அப்புறம் ரைட் டு ஷூ ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட் அப்படின்றது வந்து செக்ஷன் 104.
அப்புறம் ரைட் டு ஆப்டைன் டூப்ளிகேட் பேட்டன்ட்னு பார்க்கும்போது செக்ஷன் 198. ஆப்ளிகேஷன் ஆஃப் பேட்டன்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ளிகேஷன் ஆஃப் பேட்டன் அப்படின்னா என்னெல்லாம் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கடமைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு உரிமைகளை பற்றி பேசணும். இது எல்லாமே இப்போ இதெல்லாம் பார்த்தது இதெல்லாம் உரிமைகள், இதெல்லாமே உரிமைகள் பற்றி பேசிக்கிட்டு வரும். இது வந்து என்னென்னா ஆப்ளிகேஷன் என்ன அப்படின்னா டியூட்டி டு ஃபில்ஃபில். இதில் வந்து டியூட்டி டு ஃபில்ஃபில் பண்ணணும். எல்லாமே டியூட்டின்னு வரும். இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். fulfill the primary object of the grant of patent, pay the prescribed renewal fees, prescribe பண்ணணும் renewal fees. அதுக்கப்புறம் duty to use the patent fairly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டியூட்டி டு நாட் டு யூஸ் பேட்டன் டு ப்ரீஜுடிஸ் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். நாட் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ண எதுனா பேட்டன் டு ப்ரெஜுடிஸ் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு அடுத்தது டியூட்டி டு மேக் த ப்ராடக்ட் அவைலபிள் இன் த மார்க்கெட் அட் ரீசனபிள் ப்ரைஸ். ரீசனபிள் ப்ரைஸில் மார்க்கெட்டில் இருக்கணும். இது ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கணும் நமக்கு. அதனால நம்மளுடைய கடமை. அப்புறம் டியூட்டி டு சப்மிட் பீரியாடிக்கல் ஸ்டேட்மெண்ட் டு த கவர்மெண்ட். பீரியாடிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் எங்கன்னா கவர்மெண்ட்டில், டு த கவர்மெண்ட். டியூட்டி டு நாட் டு மேக் அன்ஜஸ்டிஃபைட் த்ரெட் ஆஃப் இன்ஃப்ராக்மெண்ட். மேக் பண்ணக்கூடாது. எதுனா அன்ஜஸ்டிஃபைடு வந்து மேக் பண்ணக்கூடாது. த்ரெட்டு, பயமுறுத்தல் ஆஃப் இன்ஃப்ராக்மெண்ட் ஆக்ஷன், இதெல்லாமே என்னென்னா இதெல்லாம் வந்து டியூட்டி கீழே வருது. அது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா டியூட்டி டு ஃபில்ஃபில் த பிரைமரி ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிராண்ட் ஆஃப் பேட்டன்ட். ரெண்டாவது டியூட்டி டு எல்லாமே டூ போட்டு எழுதுங்க. டியூட்டி டு pay the prescribed renewal fees, அதுக்கப்புறம் duty to use the patent fairly, duty to not to use patent to prejudice the public interest, duty to make the product available in the market at reasonable priceல இருக்கணும். அதுக்கப்புறம் duty to submit periodical statement to the government. அப்புறம் டியூட்டி டு நாட் டு மேக் அன்ஜஸ்டிஃபைட் த்ரெட்ஸ் ஆஃப் இன்ஃப்ராக்மெண்ட் ஆக்ஷன் அப்படின்னு. இது வந்து டியூட்டிஸ், இது வந்து ரைட்ஸ். இது எல்லாமே கொடுத்துருக்கேன். இது ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னாலே போதும். இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் பேட்டர்னா ரைட் ஆஃப் பேட்டர்ன் கீழே வரக்கூடியது. ரைட் டு யூஸ் அண்ட் எக்ஸைஸ் த பேட்டர்ன் வந்து செக்ஷன் 48. ரைட் டு அசைன் அண்ட் கிராண்ட் லைசன்ஸ் வந்து செக்ஷன் 70. ரைட் டு சரண்டர் பண்ணுறது த பேட்டர்ன்னா செக்ஷன் 63. ரைட்டு பிஃபோர் சீலிங் section 24. right to sue for infringement section 104. right to obtain duplicate patent வந்து 108. அப்புறம் application of patentன்றதை உங்களுக்கு இது 2 தடவை நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு 4 5 தடவை வந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இந்த application of patent மட்டுமே வந்து இது 3 மார்க் கொஸ்டின்லையும் வருது. உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்லையும் வருது. அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். என்னென்னா எக்ஸாமின் த கரண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் பேட்டன் இன் இந்தியா. அதில் வந்து விஜயலா சீரிஸ் புக் இருந்தால் 145வது பக்கம் பாருங்கள். இதில் வந்து சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பேட்டன்ட் ஆக்ட் 1970. பேட்டன்ட் ஆக்ட் வந்து 1970ல். ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பேட்டன்ட் ஆக்ட் வந்து 1970. ஃபீச்சர்ஸ் ஆஃப் அது வந்து 1970. அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இதில் மட்டும் அது பார்த்தீங்கன்னா after independence the Parliament of India enacted the Patent Act 1970. The act replaced the Indian Patent and Design Act 1911 which was passed by the Parliament of United Kingdom. The Patent Act is now is full conformant with all the international instrument in general and TRIPS obligation the particular. The Patent Act 1970 is the primary legislation dealing with the protection of patent in India. It contains 23 chapter இருக்கு. இதில் எத்தனை சாப்டர்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 சாப்டர் இருக்குது. அதுக்கப்புறம் 163 வந்து செக்ஷன் இருக்குது. அண்டு சப்ளிமெண்ட் பை த பேட்டன் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ். எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் வந்து 2006 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. த பேட்டன்ட் ஆக்ட் 197 கம்ஸ் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 20th April 1972. எப்போ எல்லாமே வந்துடும். அதாவது பேட்டன்ட் ஆக்ட் வந்து 1970 கம்ஸ் வந்து 1970 கேம் இன்டு ஃபோர்ஸ் பண்ணது எப்போன்னா 20th April 1972 வந்துச்சு. இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போது இதனை பற்றின அடுத்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிராண்ட் ஆஃப் பேட்டன் டு நியூ அண்ட் யூஸ்ஃபுல் இன்வென்ஷன். ரெண்டாவது கிராண்ட் ஆஃப், இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு கீழே எழுத வேண்டியது தான் இப்போ நான் எழுதுனது எல்லாமே. அதுக்கப்புறம் கிராண்ட் ஆஃப் பேட்டன் டு நியூ அண்ட் யூஸ்ஃபுல் இன்வென்ஷன் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா த ஆக்ட் பிரிஸ்கிரைப் த ப்ரொசீஜர் ஃபார் த கிராண்ட் அண்ட் சீலிங் ஆஃப் பேட்டன் டு இன்வென்ட் ஃபார் தேர் நியூ அண்ட் யூஸ்ஃபுல் இன்வென்ஷன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பேட்டன்ட் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் த கண்ட்ரோலர்.
பேட்டன் ஆஃபீஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் கண்ட்ரோலர். மூணாவது பேட்டன் ஃபார் ஏ லிமிட்டட் பீரியட். லிமிட்டட் பீரியட்னா எவ்வளோ நாளைக்கு? த ஆக்ட் ப்ரொவைட் த பேட்டன் ஃபார் ஏ பீரியட் வந்து 14 லிமிட்டட் பீரியட்னா 14 வருஷம்தான். 14 வருஷம் 14 இயர்ஸ். பட் ஆஸ் த அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 2002ல் த பேட்டன்ட் கிராண்டட் ஃபார் எ பீரியட் 20 இயர்ஸ். இப்போது 14 இயர்ஸாக கொண்டு வந்து இதில் மாற்றி 20 இயர்ஸாக பேட்டன்ட்டாக வந்து மாறிட்டாங்க. இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் த ஃபில்லிங் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார் பேட்டன்ட். அதுக்கப்புறம் சரண்டர் அண்ட் ரிவோகேஷன் ஆஃப் பேட்டன்ட் அப்படின்னா த ஆக்ட் ப்ரொவைட் தட் எ பேட்டன்ட் மே பி சரண்டர்ட் பை த பேட்டன்டி at any time before the expiry of the time period of for which it is granted. The government also can revoke it. அதுக்கப்புறம் லைசன்ஸ் இன் த பேட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்ட் ப்ரொவைட் த லைசன்ஸ் இன் த பேட்டன்ட் மே பி கிராண்ட் வாலண்டரிலி பை பேட்டன்ட் இன் த ஃபேவர் ஆஃப் எனி அதர் பர்சன் ஃபார் மானிட்டரி கெயின் ஆர் கம்பல்சரி இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக். அதுக்கப்புறம் ரிலீஃப் இன் should concerning infringement of patent. The act provide for the relief in the form of injection damage. இன்ஜெக்ஷன்னா என்னதுன்னா தடுப்பு, அதாவது டேமேஜ்னா சேதம். or an account of profit in suit concerning infringement of registered patent. infringementனா அத்துமீறுதல் infringementனா. அதுக்கப்புறம் அக்யூசேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் த இன்வென்ஷன் ஆஃப் த பர்பஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா த ஆக்ட் ப்ரொவைட் தட் த இன்வென்ஷன் மே பி மேட் ஆர் வெண்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் அண்டர்டேக்கிங். இதில் சென்ட்ரலும் வரும், ஸ்டேட்டும் வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக்கும் அண்டர்டேக் பண்ணுவாங்க அக்யூசேஷன். அப்புறம் பேட்டன்ட் ஏஜென்ட் ஆக்ட் ப்ரொவைட் ஃபார் த பேட்டன்ட் ஏஜென்ட் ஹூ ஹாஸ் த ரைட் டு ப்ராக்டிஸ் பிஃபோர் த கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டன்ட் அண்ட் டு ப்ரிப்பேர் டாக்குமெண்ட் இன் கனெக்ஷன் வித் எனி ப்ரொசீடிங் பிஃபோர் த கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டன்ட். அதுக்கு அடுத்தது இன்டர்நேஷ்னல் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து த ஆக்ட் ப்ரொவைட் ஃபார் த இன்டர்நேஷ்னல் அரேஞ்ச்மெண்ட் விச் இந்தியா மே மேக் வித் கன்வென்ஷன் கண்ட்ரிஸ் விச் ஆர் அஃபர்ட் டு த citizen of India as or grant to their own citizen அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஷார்ட்டாக இதை பற்றின ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா enacted the Patent Act 1970. அதுக்கப்புறம் பேட்டன்ட் ஆக்ட் 1970 டீல்ஸ் வித் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேட்டன் இன் இந்தியா. என்னென்னா இந்திய நாடாளுமன்ற காப்புரிமை சட்டம் 1970 இயற்றியது. அதுக்கப்புறம் காப்புரிமை சட்டம் 1970 இந்தியாவில் காப்புரிமைகளை பாதுகாப்பை குறிக்கிறது. இட் கண்டைன்ஸ் 23 சாப்டர்ஸ் 163 செக்ஷன்ஸ். இது 23 அத்தியாயங்கள் 163 பிரிவுகள் உள்ளன. இட் இஸ் சப்ளிமெண்ட் பை த பேட்டன் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2006. இக்காப்புரிமைகள் திருத்தம் விதிகள் 2006 மூலம் துணை புரிகிறது. Patent Act 1970 came into force on 20th April 1972. The act grants the patent to invention for new useful invention. காப்புரிமை சட்டம் 1970 ஏப்ரல் 20 1972 நடைமுறைக்கு வந்தது. சட்டம் கண்டுபிடிப்புக்கான காப்புரிமைகளை கண்டுபிடிப்பாளர்களுக்கு வழங்குகிறது. The Act provide for the establishment of Patent Office. The Act provide the patent for a period of 20 years. The Act provide that a patent may be surrendered by the patentee. அதுக்கப்புறம் Act for the establishment of Patent Office, the grant patent to invention and useful. The Act provide for the establishment Patent Office. The Act provide patent for a period of 20 years. The Act provide that a patent may be surrendered by the patentee. அப்படின்னா அதாவது காப்புரிமை அலுவலகத்திற்கு நிறுவுவதற்கு சட்டம் வழங்குகிறது. சட்டம் காப்புரிமைகளை 20 வருட காலத்திற்கு வழங்குகிறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் the Act provide that a patent may be surrendered by the patentee. அதுக்கப்புறம் த கவர்மெண்ட் ஆல்சோ கேன் ரிவோக் பேட்டன். காப்புரிமை பெற்றவர் ஒரு காப்புரிமையை சரணடையலாம் என்று சட்டம் வழங்குகிறது. அதுக்கப்புறம் அரசு காப்புரிமையை ரத்து செய்யலாம், ரிவோக் பண்ணிடலாம். த ஆக்ட் ப்ரொவைட் தட் த லைசன்ஸ் இன் த பேட்டன்ட் அப்படின்றாங்க. அப்புறம் காப்புரிமை உரிமைகள் என்ற சட்டம் வழங்குகிறது. காப்புரிமை மீறல் தொடர்பான நிவாரணங்களை சட்டம் வழங்குகிறது. பயிற்சி செய்ய உரிமை உள்ள காப்புரிமை முகவருக்கு சட்டம் வழங்குகிறது. த ஆக்ட் ப்ரொவைட் த லைசன்ஸ் இன் த பேட்டன்ட். த ஆக்ட் ப்ரொவைட் ஃபார் த ரிலீஃப் கன்சர்னிங் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பேட்டன்ட். த ஆக்ட் ப்ரொவைட் ஃபார் த பேட்டன்ட் ஏஜென்ட் ஹூ ஹாஸ் ரைட் டு ப்ராக்டிஸ். இதை முடிக்கிறோம். மொத்தம் நம்ம 6 கொஷின்ஸ் படிச்சிருக்கோம்.
இதோட இந்த கொஷின் முடிக்கிறோம். அடுத்த பார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் இருக்கிற கொஷின்ஸை கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் இந்த அளவுக்கு படித்தாவே போதுமானது. உங்களால் கண்டிப்பாக எழுத முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ்.